இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு போகர் ஜெயந்தி பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். வருகிற ஜூன் 4ஆம் தேதி வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் அன்றைக்குத்தான் போகர் ஜெயந்தி. போகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சித்தர்களுள் முதன்மையானவர். பழனி முருகனை அவர்தான் பிரதிஷ்டை செய்தார். நவபாஷண முருகன் சிலையை பழனி மலையில் பிரதிஷ்டை செய்தவர் போகர். அவருடைய ஜெயந்தி வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் அன்றைக்கு வரும். இந்த வருஷம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வருகிறது. அன்றைக்கு நாம் எல்லோரும் கண்டிப்பாக போகரை மனதில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா பழனிக்கு போகலாம். பழனியில் போகரினுடைய ஜீவ சமாதி இருக்குது, அதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அடுத்த முறை போகும்போது நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் போய் பார்க்கணும். அதில் நிறைய ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கவனித்து பார்க்கணும். அவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சீனாவில் போகருக்கு என்ன பேர் தெரியுமா? போயாங் வேய். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு சீன அறிஞர், அவருடைய பெயர் ஜி ஹாங், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தின் பெயர் ஷென்ஷியான் ஜூவான். இந்த புத்தகத்தில் தான் போகரினுடைய வாழ்க்கை வரலாறை அந்த சீன அறிஞர் எழுதியிருக்கிறார். சீன தேசத்திற்கும் சென்று பல அற்புதங்களை செய்தவர் போகர். எதுக்காக நவபாஷண சிலையை அவர் செய்தார் தெரியுமா? நவகிரகங்கள் மொத்தம் எத்தனை? 9 கிரகங்கள். இப்போ ஜாதகம் பார்க்கும்போது இந்த 9 கிரகங்களை வச்சு தான் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? செவ்வாய் தோஷம் இருக்குது, சுக்கிர தோஷம் இருக்குது, ராகு சரியில்லை, கேது தோஷம் இருக்குது, இப்படி எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களின் அமைப்பை வச்சு தான் சொல்கிறோம் இல்லையா? இப்படி நவ கிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்காக தான் நவபாஷணத்தால் ஆன முருகன் சிலையை போகர் பிரதிஷ்டை செய்தார். இந்த உலக மக்கள் எல்லோரும் நரை, திரை, மூப்பு இந்த 3 விஷயங்களாலும் கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது என்பதற்காகவே நவபாஷணத்தால் செய்த முருகன் சிலையை பழனியில் பிரதிஷ்டை செய்த போகரினுடைய ஜெயந்தி நாளான அன்றைக்கு நாம் அவரை மனதிலே நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி கும்பிடுறதுன்னு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னா, போகரை மனசுல நினைச்சு, அவர் சித்தர் இல்லையா, நாம் நினைச்ச உடனே நமக்கு அருள் செய்ய வந்துடுவார். ஸ்ரீ மகா போக சித்தரே போற்றி என்று சொல்லி அவரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவருடைய அருளாலும் முருகப்பெருமானுடைய அருளாலும் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். ஜூன் மாதம் 4ஆம் தேதி வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு போகரை மனதிலே நினைத்து அவரை வழிபாடு செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.